வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஒரு TWS பற்றி தான். ஸோ TWS நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அண்ட் வியரபிள்ஸ் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது TWS தான் இருக்கிற டாப்பில் இருக்குது. ஒரு காலத்தில் நெக் பேண்ட் இருந்தது, இப்போ TWS தான் கடந்த 2 வருஷமாக செமையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் கிளாரிட்டி 3. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கலாம். அதே சமயம் நம்ம வந்து அமேசான் இந்த மாதிரியான ஏரியாவிலையும் வாங்க முடியும். ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா 6 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 மைக் ஒரு பட்லையும் இருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ மொத்தம் 6 மைக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னும் போது அது வின் நாய்ஸ் இதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே சமயம் என்விரான்மெண்டல் நாய்ஸையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட கால் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்களா, அதை தவிர இவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணியிருக்காங்களாங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ இதுதான் கிளாரிட்டியோட பாக்ஸ். கிளாரிட்டி 3ல என்ன போட்டிருக்காங்கன்னா பவர்ஃபுல் ஹைப்ரிட் ஏஎன்சின்னு போட்டிருக்காங்க, 6 மைக் செட்டப்னு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து போர்ட்ரே பண்றாங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணா 12 months வாரண்டிக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பொட்டியில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா, போல்ட் ஆம்ப் அப்படின்னு உங்களோட ஆப் இருக்குங்க. அது போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் அவைலபிள். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சசரிஸில் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் டு சி கேபிள் இருக்குங்க. இதுதான் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷைனி பிளாஸ்டிக் மெட்டீரியல், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரைஸ்டு பிளாஸ்டிக் கோட்டிங்கோட. ஸோ பிளாஸ்டிக் தான், ஆனால் அதில் வந்து ரப்பரைஸ்ட் கோட்டிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சீரிஸ் பை போல்ட்னு போட்டிருக்காங்க. தொடர்றதுக்கு சூப்பராக இருக்குது. பட் சில்வரில் இப்படி கிடையாதுங்க, பிளாக் மட்டும் தான் இந்த மாதிரி ரப்பரைஸ்டு ஃபினிஷ். சரியா? அப்புறம் நடுவில் வந்து இந்த லைட், இண்டிகேட்டர் லைட் இருக்கும். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிற பட் சார்ஜ் ஆகிறது மாதிரியான இன்ஃபர்மேஷன் காட்டும். இதில் இவங்க பண்ண ஒரு பெரிய ஃப்ளா என்ன தெரியுமா? இப்படியும் எடுக்க முடியாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இப்போது நான் இதை அப்படியே லிஃப்ட் பண்ணேன்னு வைங்களேன், இங்கே இடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து இந்த டிசைன் ஃப்ளான்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே இந்த பட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா பட்டையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதையும் இங்கே பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான ஃபேக்ட்டு. ஸோ அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா டச்சு சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த 2 ஏரியா இருக்கு இல்லையா, மேலே ப்ரொஜெக்ட் ஆகுதுல ஸ்டெம்மில். ஸோ இந்த 2 ஏரியாவும் பார்த்தீங்கன்னா டச் ஏரியா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த 2மே டச் ஏரியான்னும் போது நான் இங்கே இதை பிடிச்சி இப்படி ஹோல்ட் பண்ணி தூக்குனேன்னு வைங்களேன். இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக என்ன ஆகும்னா அந்த டச் ரெக்கக்னைஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃப்ளா இருக்குது. இவங்க மேபி இந்த டிசைனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. மற்றபடி சூப்பர் குவாலிட்டி. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போல்ட் ஆம்ப், அந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ போல்ட் ஆம்ப், எஸ் உள்ளே போயாச்சு. எஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சின்ன அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே கூல். இப்போ நான் ஏஎன்சி ஆஃப் பண்ணுறேன். எஸ், ஏஎன்சி ஆஃப் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட்குள்ளே போகிறேன். எஸ். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா நான் பேசுகிறதே ரொம்ப லவுடாக கேட்க முடியுது. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி ஆடி மாதம் இல்லையா, பாட்டு வருது இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பூஸ்டடாக கேட்குது. மறுபடியும் நான் ஏஎன்சி ஆன் பண்ணிக்கிறேன். கப் அப்படின்னு லாக் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போது என்னால் வந்து பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத பார்க்க முடியுது இந்த யூஐயில். பட் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத பார்க்க முடியுதா? இல்லை. ஸோ இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி ஆப்பே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஆப் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ஈக்குவலைசர்னு வரும்போது நான் இந்த இடத்துல ஏன் இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க? ஆமாம், ஏன் அதை மாற்றினேன்னா கஸ்டமைஸில் இது ஆல்ரெடி பேஸ் பூஸ்டடாக இருக்குங்க. சரியா? நீங்கள் சும்மாவே இதில் வந்து எப்போ பாட்டு கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, ஏதாவது வீடியோ பார்த்தாலும் சரி, பேஸ் பூஸ்டடாக தான் இருக்கும். ஸோ தும்முன்னு அடிக்கும். சரியா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லோ அதை வந்து அப்படியே மிட்டாக வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பேஸ் எனக்கு பூஸ்டடாக இருக்கும்போது நான் இதுக்கு தனிப்பட்ட முறையில் அதை வேறு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதனால் நான் அதை பூஸ்ட் பண்ணல. நான் வால்யூமே குறைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, அதனால தான் பேஸ் இன்னும் பூஸ்ட் பண்ணலாம். சத்தியமான வேணாம், யாரும் பூஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரிபிள்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்க. சரியா? அப்புறம் கீஸ், சிங்கிள் டேப். அந்த சிங்கிள் டேப்க்கு ஒரு டிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும், ஃபீட்பேக். சரியா? ஸோ சிங்கிள் டேப் வந்து இந்த மாதிரி. அப்புறம் டபுள் டேப், ட்ரிபிள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணுறேன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுதா? 4 டைம் டேப் பண்ணணும் வைங்க. இப்போ வந்து ஸ்பேஷியல் மோடுக்கு ஆன் ஆகுது. இதுக்குள்ளார ஸ்பேஷியல் மோடை வேற இவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம முன்னெல்லாம் போயிட்டு ஈக்குவலைசருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது ஈக்குவலைசரில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ வைண்டிங் எப்படி ஃபீல் ஆகணும், ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு லிவிங் ரூமில் இருக்க மாதிரி இருக்கணும், ஒரு ஹாலில் இருக்க மாதிரி இருக்கணும், ஒரு பெரிய கான்சர்ட் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில ஃபீல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இவங்க மிமிக் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்பேஷியல் மோட் ஆன். ஓகே, 1 2 3 4.
ஸோ இப்போ என்ன ஆகுது, ஹை ஃபெடிலிட்டி மோட் அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. ஸோ இதான் வந்து 2 மோடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பெஷல் மோட் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் ஹை ஃபெடிலிட்டி மோடு தான் நல்லா இருக்கு. இதில் 1 2 3 4 காம்பேக்ட் மோட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகுது. இந்த காம்பேக்ட் மோட் என்ன அப்படின்னா நத்திங் பட் நம்ம கேமிங்காக, மறுபடியும் மியூசிக் மோடுக்கு பேக். ஸோ இதெல்லாம் தாங்க மோட்ஸு. ஸோ ஓவரால் மியூசிக் குவாலிட்டி அப்படின்னா ஓகே, ஈவன் கால் குவாலிட்டி ஓகே. அவுட்டோரில் கால்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்ததுன்னே சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வெஹிக்கிள் இருக்கு என்ன சுற்றி. ஓகே ஓகே. ஆனால் உன் வாய்ஸ் எனக்கு செம்ம கணீர்னு கேட்குது, செம்ம பேஸ் ரிச்சா கேட்குது. ஆமா ஆமா, அது காலையில அதான் கணீர்னு தான் இருக்கும் என் வாய்ஸ். பட் கரெக்ட், நல்லா கேக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மத்த டிடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ண சொல்றேன். பேட்டரி லைஃப் அல்ட்டியா இருக்கு. பேட்டரி லைஃப் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா வால்யூம் பொறுத்த வரைக்கும் 50 to 60% வால்யூம்ல நீங்க லிசன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை தாண்டி போக போக ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை மினிமைஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஈக்குவலைசர்ல போய் கொஞ்சம் ஒரு சில ட்வீக்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஏஎன்சி வேலை செய்யுது அண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. டிரான்ஸ்பரன்சி மோட் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ பூஸ்டடாக ஃபீல் ஆகும். அண்ட் பேஸுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்துருக்குங்கிறனால பேஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் நீங்கள் அதை ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் டியூன் பண்ணி கஸ்டம் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபோன் கால்ஸ் 6 மைக் யூஸ் பண்ணனால ஃபோன் கால்ஸ் நல்லா இருக்கு. இண்டோர்லையும் நல்லா இருக்கு, அவுட்டோரில் வாக்கிங் அப்போ நல்லா இருக்கு, ரன்னிங் போனாலும் நல்லா இருக்கு. பட் ஃபோன் காலில் இருக்கும் போதே நம்ம வந்து ஏஎன்சி டிரான்ஸ்பரன்சின்னு மூவ் பண்ண ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அண்ட் ஓவரால் ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அண்ட் பில்டில் உள்ள டிசைன் ஃப்ளாவை நான் ஃபர்ஸ்ட்டு அதை வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளா இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் கிளாரிட்டி பற்றியான கருத்து. 2000 ரூபாய்க்குள்ள நீங்க வேற ஏதாவது போல்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போல்ட் தான் இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தாலும் நீங்க சொல்லலாம், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பர் பண்ணி பார்க்கலாம். பை.